ஹாய், வெல்கம் டு மை சேனல். வெயிட் லாஸ் ரெசிப்பியில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது மசாலா ஸ்வீட் கார்ன் எப்படி செய்கிறதுன்றதை பார்ப்போம். இதை நீங்கள் மெயின் டிஷ்ஷாகவும் சாப்பிட்லாம், இல்லைனா சப்பாத்தி, இட்லி, தோசைக்கு நீங்கள் சைட் டிஷ்ஷாகவும் வச்சு சாப்பிட்லாம். இதை நான் டைம் கிடைக்கும்பொழுது சைட் டிஷ்ஷாக வச்சுப்பேன், இல்லை டைம் இல்லை அப்படின்னும்போது மெயின் டிஷ்ஷாகவே வச்சு சாப்பிடக்கூடிய ஒரு சூப்பரான வெயிட் லாஸ் ரெசிபி தான். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது எப்படி செய்கிறது அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா, ஒரு 20 பாதாம், ஒரு 10 முந்திரி, ஒரு 3 பல் பூண்டு, 2 பச்சை மிளகா, ஒரு துண்டு இஞ்சி, இது கூட பார்த்திங்கன்னா ஸ்வீட் கார்ன், அதுக்கப்புறம் ஒரு வெங்காயம், 2 தக்காளி. இதே அளவு ஸ்வீட் கார்னை என்ன பண்ணுறேன் அப்படின்னா, பாதியை எடுத்து இட்லி கட்டால் ஃபஸ்ட்டு வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கணும். இப்போ ஆல்ரெடி நம்ம எடுத்து வச்சுருக்க பொருட்கள் எல்லாம் நம்ம அரைக்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பாதாம், முந்திரி, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, இதை ஃபஸ்ட்டு நல்லா கொஞ்சம் கிரைண்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா இதில் கொஞ்சம் வெங்காயம், தக்காளி, எடுத்து வச்சுருக்க ஸ்வீட் கார்னை போட்டு நம்ம அரைச்சோம் அப்படின்னா நல்லா கொஞ்சம் குறப்பாக அரைப்படும். மொத்தமாக ஒரே டைமில் பண்ணோம் அப்படின்னா நமக்கு பாதாம், முந்திரி அவ்வளோ அரைப்படாது. அதனால் இந்த மெத்தடில் நீங்கள் அரைச்சிக்கோங்க. இப்போ அடி கனமான இருக்க பாத்திரத்தில் ஆயில் விட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூள், இதுக்கு கடுகு, சீரகம் மட்டும்தான் போட போகிறேன் தாளிக்கிறதுக்கு. இப்போ இதில் ஒரு கைப்பிடி இருக்க மாதிரி கருவேப்பிலை நான் சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை சேர்த்து நல்லா புரிஞ்சதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த பேஸ்ட்டை இதோடு நம்ம சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு நல்லா வதக்கணும். ஏன்னா நம்ம பச்சையாக தான் எல்லாமே அரைச்சிருக்கோம். அதனால் அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதில் நல்லா வதக்கணும். ஸ்வீட் கார்ன் உங்களுக்கு எப்போவுமே ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருள். அதனால் நீங்கள் எந்த டைமும் இது செய்யலாம். பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க, ஈவினிங் ஸ்நாக்ஸாக நல்லா சாப்பிடுவாங்க. இப்போ இதை நல்லா வதக்கும் பொழுது இதுக்கு தேவையான அளவு உப்பு, மிளகாத்தூள், கரம் மசாலா, இது எல்லாமே சேர்த்துப்போம். அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி. ஏன்னா நான் ஆல்ரெடி 2 பச்சை மிளகா போட்டிருக்கேன். இருந்தாலும் கொஞ்சம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு, கரம் மசாலா இதெல்லாம் நான் கூட சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இதெல்லாம் தேவைப்படலை அப்படின்னா உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அந்த அளவு மட்டும் நீங்கள் சேர்த்துக்கோங்க, ஓகேங்களா? இப்போ என்னோடய டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இதை நல்லா சேர்த்துட்டு வதக்குறேன். ஏன்னா எனக்கு அந்த பச்சை வாசனை போகணும். அப்போ தான் நான் சாப்பிடும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது நல்லா வதங்கிக்கிட்டே இருக்கட்டும். இப்போ இது கூட ஒரு குடமிளகாவை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் இதோடு சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்குவோம். இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் இருக்க அந்த பேஸ்ட் இதில் போட்டோம் இல்லையா, அந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் ஒட்டிகிட்ருக்கும் பார்த்திங்களா, அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் ஒரு நல்லா கிரைண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது நல்லா கழுவுன மாதிரி தண்ணி வரும். அந்த தண்ணியை ஃபஸ்ட்டு இதில் ஆட் பண்ணிப்போம். ஏன்னா முந்திரி, பாதாம்லாம் போட்டு அரைச்சிருக்கிறதுலையா அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதனால் இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ இதை நல்லா கொதிக்க விடுவோம். வேணும்னா இன்னும் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். இன்றைக்கி இதை நான் மெயின் டிஷ்ஷாக நான் எடுத்துக்கிறேன். அதனால தான் கொஞ்சம் தண்ணியை அவாய்ட் பண்ணுறேன். சைட் டிஷ் அப்படின்னா இன்னும் ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி கூட சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு, இப்போது நம்ம ஆல்ரெடி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா ஸ்வீட் கார்ன், அதையும் இதோடு சேர்த்துருவோம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். ஒரு 5 நிமிஷம் சிம்லேயே வச்சு நல்லா கொதிக்க விடணும். அதுக்கப்புறம் தேவையான அளவு கொத்தமல்லி நான் எப்போயுமே பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி போடுவேன். ஏன்னா நல்லா ஜீரணத்துக்கு உதவி செய்யும் அப்படின்றதுனால. இப்போ கொத்தமல்லி போட்டாச்சு. இன்றைக்கி இதை நான் மெயின் டிஷ்ஷாக தான் சாப்பிட போகிறேன். அதனால் எனக்கு இந்த ஸ்டேஜ் போதுமானது. இல்லை நீங்கள் இதை சைட் டிஷ்ஷாக சாப்பிட போகிறீங்க அப்படின்னா இதில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொதி வந்ததுக்கப்புறமா நீங்கள் இறக்கிக்கிடலாம். இப்போ டிஷ் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை நான் மெயின் டிஷ்ஷாக எடுக்கிறதாக இருந்தாலும் எவ்வளோ குவான்டிட்டி எடுக்கிறேன் அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஒரு 200 கிராம் எனக்கு அந்த ஒரு வேளைக்கு எனக்கு வயிறு ஃபில் ஆகிறதுக்கு போதுமான அளவாக இருக்கும். இல்லை இது நான் சைட் டிஷ்ஷாக எடுக்கிறதாக இருந்தால் 100 கிராம் எடுத்துப்பேன். ஒரு சப்பாத்தி, ஏன்னா நான் பெரும்பாலும் சப்பாத்தி தான் இந்த மாதிரி சைட் டிஷ் வச்சு சாப்பிட்றதுக்கு அதிகமாக எடுத்துப்பேன். இல்லை அப்படின்னா கொஞ்சம் திக்காக செஞ்சுட்டு ஒரு 200 கிராம் கிட்ட இருக்க மாதிரி நான் இந்த மசாலா ஸ்வீட் கார்ன் செஞ்சு எடுத்துப்பேன். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பசங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட இதை கொடுக்கலாம். ஏன்னா வெறும் ஸ்வீட் கார்னாகவே சாப்பிட்டு இது மாதிரி மசாலா ஸ்வீட் கார்ன் செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. உங்கள் வெயிட் லாஸ்க்கு ரொம்ப உதவியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி உங்களுக்கு இது பிடிச்சிருந்தது அப்படின்னா குடுகுடுன்னு ஓடி கமெண்ட்டில் சூப்பராக இருந்துச்சு அப்படின்றத சொல்லுங்கள். இதற்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸாக இருந்தால் இனிமேல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். தேங்க்யூ.